வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் நாணயத்தை பாதுகாப்பு அமைச்சர் வெளியிடுவது மிகவும் பொருத்தமானது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் நன்றி. சமூக நீதிக்கும் ஆட்சி அமைப்பிற்கும் எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜக, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. யார் ஆட்சியில் அரசு திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டினார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். ஜெயக்குமாருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிட்டது மிக மிக பொருத்தமானது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழா பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலம் சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் கலைஞர் நூற்றாண்டையொட்டி ஒன்றிய அரசு சார்பில் அவர்களின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக சென்னை வந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னாள் முதலமைச்சர்களான அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரது நினைவிடங்களுக்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை வகித்து உரை நிகழ்த்தினார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த விழாவில் தமிழக அமைச்சர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த விழா மேடையில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர், கலைஞர் கருணாநிதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாணயத்தை வெளியிட்டது மிக மிக பொருத்தமானது எனவும், நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற சொல்லும் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அது கலைஞரின் சாதனைதான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். விழாவில் பேசிய ராஜ்நாத் சிங், தலைவர் கலைஞர் அந்த வகையில் கலைஞரே இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனது மரணத்துக்கு பிறகு கணக்கிடப்பட வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அவரது முகம் தாங்கிய நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற சொல்லும் இடம்பெற்றுவிட்டது என்றால் இதுவும் கலைஞரின் சாதனைதான். தனது சாதனை பெருவாழ்வால் தமிழத்தின் நெஞ்சத்தில் நிறைந்துவிட்ட தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க, தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க, தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க. On behalf of the people of Tamil Nadu, once again, I sincerely thank Honorable Rajnath Singh, he being here today to honor Thalaivar Kalaignar. நன்றி, வணக்கம். தமிழகத்தில் விளிம்பு நிலை மக்களுக்காக போராடியவர் கருணாநிதி என்றும், மக்கள் குறைகளை கேட்டறிய மனுநீதி என்ற திட்டத்தை செயல்படுத்தியதையும் குறிப்பிட்டார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதற்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியாவை கட்டியெழுப்பும் நோக்கில் நாம் நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்லும் போது கருணாநிதி போன்ற தலைவர்களின் தொலைநோக்கு பார்வையும் சிந்தனைகளும் தேசத்தின் பயணத்தை தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றியடையட்டும் எனவும் பிரதமர் மோடி அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதேபோல் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவின் நாணய வெளியீட்டு நிகழ்வு குறித்து அறிந்து மிகவும் மகிழ்வதாகவும், கலைஞர் கருணாநிதி சமூக ஏழை மக்களின் முன்னேற்றத்துக்கும் அவர்களின் கண்ணியமான வாழ்வுக்காகவும் செயல் திட்ட சிந்தனை கொண்டவர் எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தீர்க்கமாக தலைமையேற்றவர் எனவும், அவரின் கொள்கை தெளிவும் அதன் மூலம் அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்பும் தமிழ்நாட்டு மக்களின் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்துக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறது என ராகுல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
முதல்வர் மருந்தகம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்ததற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் 10,000 பேர் பயனடையும் செயற்கை சிறுநீரக சுத்திகரிப்பு மருத்துவ உபகரணங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட எத்தனையோ திட்டங்கள் அதிமுகவினரால் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டதாகவும் யார் ஸ்டிக்கர் ஒட்டினார்கள் என்பதை சிந்தித்து பார்ப்பது அவசியம் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்ததற்கு பதிலடி கொடுத்துள்ளார். அது கூட தெரியாம ஜெயக்குமார் அம்மா கிளினிக்குக்கும் அம்மா மருந்தகத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இத அம்மா அவங்க காலத்துல வந்ததுன்னு சொல்றாரு. இல்ல, அவங்க எதுக்கு வேணாலும் அந்த பேர் வச்சுப்பாங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஆனா முதல்வர் அவர்கள் இந்த இது பண்ணிருக்கிறதோட நோக்கம், இப்போ சாதாரணமா இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவங்கிற இந்த திட்டம், டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ், இந்த நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற, மருந்து தருகிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தின்படி இதுவரை 1,86,00,000 மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டிருக்கிறது. விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரியிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளையும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 12 மாவட்டங்களிலும் 19ஆம் தேதி 9 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருச்சி பாரதிதாசன் பல்கலை மாணவர்களுக்கு உடனடியாக தற்காலிக பட்டச்சான்று வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், நடப்பாண்டிலும் தற்காலிக பட்டச்சான்றிதழ்களை வழங்காமல் இழுத்தடிப்பதை மன்னிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். மாணவர்கள் பட்டம் படிப்பதன் நோக்கம் உயர்கல்வி கற்கவும் வேலைகளுக்கு செல்வதற்காகவும் தான் எனவும், அந்த நோக்கத்தை சிதைக்கும் வகையில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் செயல்படக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர் அனைவருக்கும் இந்த வார இறுதிக்குள் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழையும் தற்காலிக பட்டச் சான்றிதழையும் வழங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கும் ஆட்சி அமைப்பிற்கும் எதிராக ஒன்றிய பாஜக செயல்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பதிவீட்டில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, UPSC வழியாக தகுதி பெற்றவர்களை இந்திய ஆட்சி பணியாளர்களாக்காமல் RSS இல் உள்ளவர்களுக்கு பதவி வழங்கி இந்திய அரசியலமைப்பை சீர்குலைய வைத்துள்ளது மோடி அரசு என குற்றம் சாட்டியுள்ளார். இதன் வழி SC, ST மற்றும் OBC வகுப்பினர்களுக்கான இடஒதுக்கீடு வெளிப்படையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த நடவடிக்கை தகுதி பெற்ற இளைஞர்களின் உரிமைகளை சுரண்டுவதாகவும் அமைந்துள்ளது என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இச்சுரண்டலை வன்மையாக கண்டிப்பதாகவும், இந்திய ஆட்சி பணியாளர்களை தனியார் மயமாக்கியது இடஒதுக்கீட்டுக்கு இடப்பட்ட தடை எனவும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நள்ளிரவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதி கேட்டு இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவர்கள் போராட்டங்கள், வேலைநிறுத்த போராட்டம் உள்ளிட்டவைகளை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தங்கள் மருத்துவமனையிலும் பெண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இரவு நேரங்களில் ஒரு கட்டிடத்தில் இருந்து மற்றொரு கட்டிடத்திற்கு சிகிச்சை அளிக்க செல்லும் போது வெளிநபர்கள் அவர்களை கேலி செய்வதாகவும், அவர்களிடம் தொலைபேசி எண் கேட்டு தொந்தரவு செய்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஆண் மருத்துவர்கள் மைக்கில் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். இந்நிலையில் நள்ளிரவில் காவல் கண்காணிப்பாளர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மற்றும் அவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா எனவும் ஆய்வு செய்தார். இதையடுத்து மருத்துவமனையில் கண்காணிக்கப்படும் CCTV கேமராக்களின் அறைகளை ஆய்வு செய்து எத்தனை கேமராக்கள் பயன்படுத்தப்படுகிறது என்றும், மேலும் மருத்துவமனையில் தனியார் பாதுகாவலர்கள் எத்தனை பேர் பணியில் உள்ளார்கள்
எனவும் கேட்டறிந்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தான் இதுவரை TST குழுவுடன் இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் மருத்துவர்கள், செவிலியர்களோ பாலியல் புகார்கள் குறித்து ஏதும் தகவல் அளிக்கவில்லை எனவும், அளிக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இறந்தவர்களின் சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு கொடுமுடி அருகே நாகப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன் மலையம்பாளையத்தில் துரைராஜ் என்பவருக்கு சொந்தமான கெமிக்கல் நிறுவனத்தில் கடந்த சில ஆண்டுகளாக வேலை செய்துள்ளார். அதன் பின்னர் கடந்த 6 மாத காலமாக பணிக்கு செல்லாமல் வேறு வேலைக்கு சென்றுள்ளார். கெமிக்கல் நிறுவனத்தில் முன்பணமாக 17,000 ரூபாயை முருகேசன் பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. திருப்பி செலுத்தாமல் வேலையை விட்டு நின்றுவிட்டதாக கூறி அதன் உரிமையாளர் துரைராஜ் முருகேசனை மீண்டும் வேலைக்கு வருமாறு வற்புறுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் சக தொழிலாளி மூலம் முருகேசனிடம் துரைராஜ் இருசக்கர வாகனத்தை பறித்துக் கொண்டு முருகேசனை மிரட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் வீட்டிற்கு வந்த முருகேசன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது சடலத்தை மீட்ட கொடுமுடி போலீசார் முருகேசன் இறப்பதற்கு முன் எழுதிய கடிதம் ஒன்றை கைப்பற்றி விசாரணை நடத்தினார். துரைராஜ் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர். இதனை அறிந்த துரைராஜ் தலைமறைவாகினார். இந்நிலையில் முருகேசன் இறப்புக்கு நீதி கேட்டும் இதற்கு காரணமான துரைராஜை கைது செய்ய வலியுறுத்தியும் முருகேசன் உறவினர்கள் மற்றும் தலித் அமைப்பினர் சடலத்தை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்து முறையிட்டனர். இந்த வழக்கை நேர்மையாக நீதி விசாரணை நடத்தி குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். உயிரிழந்த முருகேசன் குடும்பத்தினருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய வலியுறுத்தியும் கோரிக்கை வைத்தனர். தலைமறைவாக உள்ள துரைராஜை கைது செய்யும் வரை போராட்டம் நடத்தப்படும் என உறவினர்கள் தெரிவித்தனர். காவல் நிலையத்தில் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிறகு தற்கொலைக்கு தூண்டியதாக சட்டமாறுதல் செய்யப்பட்டு இப்பொழுது எங்களுடைய தொடர் போராட்டத்தின் காரணமாக SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக வன்கொடுமை தடுப்பு கைது செய்ய அவர்களை குற்றவாளி துரைராஜ் என்பவரை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். கடந்த 4 நாட்களாக சடலத்தை பிரேத பரிசோதனை செய்த அந்த சடலத்தை பெறாமல் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். குற்றவாளியை கைது செய்த பிறகுதான் அந்த உடலை பெற்று நல்லடக்கம் செய்வதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இது சம்பந்தமாக இன்றைக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு 6 லட்சம் ரூபாய் நிதி நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். உடனடியாக குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து கைது செய்யப்படும் என உறுதியளித்திருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக இளைஞர் அணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி என் உயிரிலும் மேலான என்ற தலைப்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது. போட்டியை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அனைத்து துறைகளிலும் தங்களை வளர்த்துக் கொள்ளும் வகையில் திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக படிக்கும் பருவத்திலேயே பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ளும் வகையில் பேச்சு போட்டி நடைபெறுகிறது. இதனை மாணவ மாணவிகள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார். நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள், திமுக பேச்சாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் சாரல் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வெண்ணமடை குளத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படும் படகு சவாரி போட்டியை மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன், தென்காசி கோட்டாட்சியர் லாவண்யா ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் 10 படகுகளில் 40 பேர் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் பரிசுகளும் வழங்கப்பட்டது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி கிராமத்தில் மரம் வளர்த்து மழை பெறுவோம் எனும் தலைப்பில் ட்ரித்தான் எனும் பெயரில் தனியார் அமைப்பு மாரத்தான் போட்டிகள் நடந்தது. காந்தி கிராமம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த மாரத்தான் ஆண்களுக்கு 7 கிலோமீட்டர் தூரமும், பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கு 3 கிலோமீட்டர் தூரம் ஓடி எல்லை தூரத்தை கடந்து வந்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு நகர காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பிடித்தவர்கள் டாப் 10 வந்தவர்களுக்கு கோப்பையும் பாராட்டு சான்றிதழும் ரொக்க பரிசும் வழங்கி பாராட்டப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணை மூலம் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 3.77 லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு 4 மண்டலங்களாக பிரித்து பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 2ஆம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீரை அமைச்சர் சாமிநாதன் மின் மோட்டாரை இயக்கி திறந்து வைத்தார். இதன் மூலம் திருப்பூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள மாவட்டங்களில் 4201 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்படுகின்றது என்றும் திறக்கப்படும் தண்ணீர் ஆனது வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு 4 சுற்றுகளில் திறக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தனர். சென்னை நீலாங்கரை அடுத்த வெட்டுவாங்கேணியை சேர்ந்த விவேக் என்பவர் கடந்த 4ஆம் தேதி வீட்டிற்கு செல்வதற்காக சாலையின் எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் அங்கு பணியில் இருந்த பெண் காவலர் பிரியா சாவியை எடுக்க முயன்றபோது விவேக் பெண் போக்குவரத்து காவலரின் கையை தட்டிவிட்டு அவரை ஆபாசமாக பேசி பணி செய்ய விடாமல் தடுத்துள்ளார். இதனால் போக்குவரத்து பெண் காவலர் பிரியா கடந்த 5ஆம் தேதி புகார் அளித்ததன் அடிப்படையில் ஆபாசமாக பேசுவது, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுப்பது, பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விவேக்கை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் ஜாமீன் கேட்டு மனு அளித்ததன் பெயரில் மனுவை விசாரித்த மஜிஸ்ட்ரேட் கார்த்திகேயன் வித்தியாசமான நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அதன்படி நிபந்தனையில் தினமும் காலை மாலை கையொப்பமிட வேண்டும் என்றும் போக்குவரத்து நெரிசலை காலையும் மாலையும் சரி செய்ய வேண்டும் என வித்தியாசமான முறையில் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதையடுத்து விவேக் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் ஜோதிராமன் என்பவர் கடைவீதியில் ரோந்து வாகனத்தில் சென்றபோது செல்போன் பேசிக்கொண்டு போக்குவரத்துக்கு இடையூறாக நின்ற கிஷோர் என்ற கல்லூரி மாணவனை காவல் ஆய்வாளர் கண்டித்த போது கிஷோர் திமிராக பேசியதால் அந்த மாணவனின் செல்போனை வாங்கி வைத்துக் கொண்டு காவல் நிலையம் வர சொல்லியுள்ளார். தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு வந்த மாணவன் மற்றும் அவரது தந்தை மகேஸ்வரன் கடைவீதியில் தன் மகனை அடித்து செல்போனை ஏன் பிடுங்கி வந்தீர்கள் என்று கூறி ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தகராறு ஏற்பட்டது. அப்போது வாக்குவாதம் முற்றியதில் காவல் ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்துவிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக இருவர் மீதும் காவல் ஆய்வாளரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்கி மிரட்டியது உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்ல வாங்கிட்டு ரோட்டுக்கு இல்லை எதுக்கு போன் பேசுறேன்னு போனை பிடிங்கிட்டு முடிய பிடிச்சி குலுக்கி அரைஞ்சிருக்காங்க. கண்ணை 4 கையும் பதிஞ்சதோட செல்ல கடையை போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்க அண்ணன் வந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்னா தெரியல, ஆனா போலீஸ்கார அடிச்சிருக்கான். இப்பதான் நாங்க என்ன வரோம் எல்லாரையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. காலேஜ் படிக்கிறாங்க. லைஃப் அந்த பையன் என்ன சொன்னா, வீட்டுல போய் சூசைட் பண்ணிப்பேன் என்ன நடு ரோட்ல வச்சு அடிச்சுட்டாங்க. நடு ரோட்ல வச்சு அடிச்சுட்டாங்க. அப்பாவுக்கு எப்படி இருக்கு சார்? அவங்க தங்கச்சி அவங்க 4 பேர் பார்த்தாங்கன்னா அவங்க லைஃப் என்ன ஆகும்? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் புள்ள வந்தா, எங்க வீட்டுக்கு தலை புள்ள வந்தா ஏதாவது பண்ணிட்டானா நாங்க என்ன செய்வோம்? ராணிப்பேட்டை மாவட்டம் தனியார் பயிற்சி பள்ளி சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலமானது நடந்தது. இந்த ஊர்வலம் அம்மூர் அரிசி கமிட்டியில் தொடங்கி வாலாஜா ரயில்வே சந்திப்பு வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதால் உடல் நலத்திற்கு ஏற்படும் விளைவுகளை பற்றி வாசகங்கள் எழுதிய பதாகைகளை கையில் ஏந்தி இந்த விழிப்புணர்வு பேரணியில் பொதுமக்களுக்கு மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று மக்களிடத்தில் பிளாஸ்டிக் குறித்து விழிப்புணர்வை நடத்தினர். இறுதியாக வாலாஜா ரயில் நிலையத்தின் பறை இசை முழங்க சிலம்பாட்டம் நடத்தி மாணவர்கள் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்று கோஷம் எழுப்பினர். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள சத்யபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா வேந்தர் மரிய ஜீனா ஜான்சன் மற்றும் தலைவர் மரிய ஜான்சன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அமெரிக்க மோட்டராக் நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி அஸ்வின் ராஜா கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். இந்த 33வது பட்டமளிப்பு விழாவில் சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் 3508 இளங்கலை பட்டதாரி மாணவர்களுக்கும் 122 PhD மாணவர்களுக்கும் டாக்டர் பட்டத்தை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் அமெரிக்க மோட்டராக் நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி ஆகியோர் வழங்கினர். சாதனை மாணவர்கள் 45 பேருக்கு தங்க மெடல்கள் என மொத்தம்
4152 மாணவர்களுக்கு சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் பட்டங்கள் வழங்கப்பட்டன. தருமபுரியில் தனியார் திருமண மண்டபத்தில் பழங்கால நாணயங்கள் மற்றும் அஞ்சல் அட்டை, வெளிநாடு இந்திய ரூபாய் நோட்டுகள் வரலாறு குறித்து விழிப்புணர்வு இலவச கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இக்கண்காட்சியில் 2000 ஆண்டுக்கு முந்தைய சேர, சோழ, பாண்டியன் காலத்தில் பயன்படுத்திய நாணயங்கள், லாந்தர் விளக்கு, அகல் விளக்கு, செப்பு நாணயங்கள், தபால் தலைகள், இந்திய ரூபாய் நோட்டுகள், தபால் தலைகள், பழங்கால ஒட்டை நாணயங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன. இக்கண்காட்சியை கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் பலர் பார்வையிட்டு வியப்பில் ஆழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் புவனேஸ்வரி பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரின் காரில் செல்லும்போது முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தில் கார் நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தின் மீதும் மற்றும் சாலையோரம் சிம் கார்டு விற்பனை செய்த அவர்கள் மீதும் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த பாஸ்கர் என்பவர் படுகாயம் அடைந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவலர்கள் வாகனங்களை பறிமுதல் செய்து ராம்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து குறித்து சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரேசிலில் எக்ஸ் தள அலுவலகத்தை மூடுவதாக அதன் உரிமையாளரான இலான் மஸ்க் அறிவித்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி பிறப்பித்த உத்தரவை அடுத்து பிரேசிலில் செயல்பாடுகளை எக்ஸ் நிறுவனம் நிறுத்தியுள்ளது. அலுவலகம் மூடப்பட்டாலும் தொடர்ந்து எக்ஸ் வலைதள பக்கம் பிரேசிலில் செயல்பாட்டிலேயே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலைஞர் நாணயத்தை பாதுகாப்பு அமைச்சர் வெளியிடுவது மிகவும் பொருத்தமானது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் நன்றி. சமூக நீதிக்கும் ஆட்சி அமைப்பிற்கும் எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜக, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. யார் ஆட்சியில் அரசு திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டினார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். ஜெயக்குமாருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.